நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் எம்பெருமான் முருகபெருமான் வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில முக்கியமான பெயர்ச்சிங்க. மிஸ் பண்ணாம பாருங்க. ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்குங்க. லக்ன அடிப்படையில சனி பகவான் எப்படி இருக்கிறான்னு பாருங்க. ஏன்னா சனி பகவானுடைய வக்ர கால பெயர்ச்சி ஜூலை மாசம் 13ஆம் தேதி தொடங்குதுங்க. ஜூலை மாசம் 13ஆம் தேதி தொடங்கி நவம்பர் மாசம் 28ஆம் தேதி வரை 4 மாத காலங்கள். இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது? ஏங்க எடுத்தவன ராஜயோகம்னு சொல்றீங்க? நல்லா பாருங்க. இதுல ஒரு ஸ்பெஷலான பலன் நம்ம கொடுக்கிறோம். யாரும் கொடுக்காத பலன் நம்ம கொடுக்கிறோம். என்ன தெரியுங்களா? சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது, குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது. ஏன்னா குருவுடைய வீட்டுல சனி பகவான் இருக்கார். ஏன்னா 2 கிரகமுமே சுயசாரம் வாங்கி போதுங்க. நல்லா பாத்துக்குங்க. 2 கிரகமும் சுயசாரம் வாங்கி பயணிக்கும் போது குருவும் சனி பகவானும் யாருடைய ஜாதகத்துல யோகமா இருக்கோ அவங்க எல்லாமே ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய அமைப்பு பக்கவா இருக்கு. பிளே தமிழை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா பாருங்க, ஃபுல் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும். ஏன்னா சனி பகவான் தான் ஒரு மனிதனுக்கு இயக்கத்துக்கு காரகம், தொழிலுக்கு காரகர், உத்தியோகத்துக்கு காரகர், நம்முடைய ஆயுளுக்கு காரகர். சனி கொடுக்க யார் தடுப்பார்? ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலனை ராஜயோகத்தை கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய 9வது ராசி தாங்க இந்த தனுசு ராசி. பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் பாருங்க தனுசு ராசி கிட்ட. செம்மையான ஒரு டேலண்டான குணம் இருக்கும். எப்போதுமே சரி, குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி மட்டும்தாங்க. எப்படி குடும்பத்தை பற்றி ஃபேமிலியை பற்றி ரொம்ப அறிவாற்றோட யோசிக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா தனுசு. தனுசு தனுசு ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. எது வந்தாலும் சரி, அந்த தைரியம் தன்னம்பிக்கை இருக்கு பாருங்க. பக்காவான ராசிங்க இந்த ராசியில் பிறந்தவங்க. எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம், நம்மளால ஜெயிக்க முடியுங்கிற திறமை இருக்கும் பாருங்க தனுசு கிட்ட. இவங்களை அசைக்கவே முடியாது. என்ன எது நேர்மையான வழி, நேர் வழியில் மட்டும்தான் போவாங்க. பொய்யே சொல்ல மாட்டாங்க. சூப்பரான ராசி தனுசு ராசி. குடும்பத்து மேலே உயிரை கொடுத்து காப்பாற்றக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி. ஆன்மீக சிந்தனையில் பயங்கரமாக ஈடுபாடு பண்ணுறது தனுசு ராசி. எந்த வேலையும் பார்த்த உடனே கற்றுக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ தான் இந்த வீடியோ. சனி பகவானுடைய வக்ர பயிற்சி எப்படி ராஜயோகத்தை கொடுக்க போறார் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க தெரியுங்களா? தனுசு ராசிக்காராங்க எல்லாருமே சனி பகவான் வந்துட்டா ஜாதகனோட எடுத்துட்டு இப்போ வேகமாக ஓடிடுவாங்க. நமக்கு எதுவும் யோகம் இருக்காதா? ஏன்னா சனி பகவான் வந்துட்டா வக்ரமான காலத்தில் பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுப்பாரு சில பேருக்கு. உங்கள் வாழ்க்கையில் நிறைய வெற்றினா இந்த வக்ர கால சனி பயிற்சி தாங்க. கண்டிப்பாக நவம்பர் மாதம் 28க்குள்ள வாழ்க்கையில் என்னென்ன வெற்றி மட்டும் பார்த்துக்குங்க. எழுதியே கொடுத்துடலாம். செம்மையான நேரம், சரியாந்திர நேரம், யோகமான நேரம். எது வந்தாலும் எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் தான் உங்களுக்கு வருது. மூவ் பண்ணி போங்க. உங்களால் ஜெயிக்க முடியும். எப்படி? உங்களால் ஜெயிக்க முடியும். என்ன காரணம் தெரியுங்களா? சனி பகவானும் குருடைய சாரம், குரு பகவானும் சுயசாரம். 2 கிரகம் ஒரு ராசியை பார்க்குது. இப்போ கெட்டதான் இங்கே சொல்ல முடியும். குரு பார்த்தா கோடி நன்மை, குருடைய வீட்டிலேருந்து சனி பார்த்தா அதை விட நன்மை. கெட்டது இல்லை ராஜா. ஜாதக தசாபதி நல்லா இருந்தால் இப்போ தூக்கி வச்சு பலனை பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்கள், வருமானத்திலையும் பொருளாதாரத்திலையும் கடனா பகையா வம்பா வழக்கா கோட்டா கேஸா எத்தனை பேர் அலைஞ்சிய கேட்டு பாருங்கள். எத்தனை பேருக்கு வேலை பறி போச்சு கேட்டு பாருங்கள். ஜனவரி மாதம் வந்து வேலை இல்லாமல் எத்தனை பேர் வீட்டில் இருக்காங்க கேட்டு பாருங்களேன். எத்தனை வேலை மாற்றினாங்க கேட்டு பாருங்க. மேல் அதிகாரிகிட்ட பிரச்சனை, எனக்கு கடன் இருக்கு, பகை இருக்கு, வம்பு இருக்கு, வழக்கு இருக்கு, பிரச்சனை இருக்கு, இடத்து பூமியில பிரச்சனை இருக்குது, இன்கம்ல ஒரு தடையை கொடுத்தாரு. இதெல்லாம் 6ல் குரு வந்து ஆட்டி படைச்சு விட்டாருங்க. ஒரு சில பேர் ஜாதகத்துல குரு சரியில்லாதவங்களாம் நிறைய தடையில சந்திச்சாங்க.
வருமானத்துலையும் பொருளாதாரத்துலையும் நண்பர்களையும் கூட்டாளியும் இப்போ வருமான இன்கம் ரொம்ப டைட்டாக பிடிக்கிறாரு. மே மாதத்துலேருந்து பாருங்கள் கொஞ்சம் செலவு அதிகமாக வருது, அப்படியே டைட்டாக இறுக்கி பிடிக்கிறாரு. ஒன்றுமே பண்ண முடியல, அசைக்க முடியல அவங்களால. இவங்க ஒரு பிளான் போட்டு வச்சுருக்காங்க, இவ்வளோ வருமானம் இந்த மாதத்துக்கு வரும், அது இவ்வளவு பேஸ் பண்ணிலாம் வச்சுருக்காங்க. ஆனால் அது நடக்கலை, அது ஆப்போசிட்டாக மாறுது. இவ்வளோ கஷ்டத்தையும் பார்த்தது நீங்கள் தான். இனிமேல் எல்லாமே டோட்டலாக மாறுது. எது வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்கள் பக்கம். யாருக்குங்க? கண்டிப்பாக தனுசு ராசிக்கு தான். லைஃப்பில் எல்லாமே மாறுது. எதிர்த்து நின்று ஜெயிச்சு வெற்றியை மட்டும் தேடக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது பாருங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாரு? தனுசு ராசி தானே. இப்போ பாருங்க, முதல் பலனை வருமான பொருளாதாரம் எத்தனை பேர் நகை எடுக்கணும்னு ஆசை இருக்குது? இருக்கா இல்லையா? ஏங்க எடுத்தோம்னா நகைக்கு போறீங்க. நகையோ பணமோ இடமோ பூமியோ உங்களுக்கு வரணும், இது எழுதியே கொடுக்கலாம். ஜாதகத்தில் இப்போ தசாபதி நல்லா இருந்தால் 4ஆம் இடத்துல சனி பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் குருவோட சாரம். அந்த குரு 7ஆம் இடத்துல புதனுடைய வீட்டில் அறிவுடைய வீட்டில இருந்து உங்க ராசியை பார்ப்பதால், சனி பகவான் சேர்ந்து பார்ப்பதால் வீடு இடம் பூமியில உள்ள வழக்குகள் சரியாகுது. இடம் பூமி வீடு சார்ந்த விஷயம் வாங்கக்கூடிய யோகம் வருது. நவம்பர் மாதம் 28க்குள்ள எழுதி கொடுத்துடலாம். கண்டிப்பா பக்காவா இருக்குது. இப்போ மூவ் பண்ணலாமா? இட பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே சரியாகும். அம்மாவுடைய சொத்தா இருக்கட்டும், அப்பாவுடைய சொத்தா இருக்கட்டும், எந்த சொத்து வழக்கம்னாலும் நீங்க இப்ப ஜெயிக்கக்கூடிய நேரம் வருதுங்க. கரெக்டா இறங்கி அடிங்க. கடனே இருக்காது ராஜா. இப்ப கடனே இல்லை. எவ்வளவு ஒரு கடன் வந்தாலும் சரி, இப்ப நான் பேஸ் பண்றேன் அப்படி தைரியம் உங்களுக்குள்ள வரும் பாருங்க. அதாங்க சனி பகவான் தைரியத்தை கொடுக்க போறாரு. லோன் பிரச்சனை எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்க, இப்ப சாங்ஷன் ஆகும். வேலையில எத்தனை பேருக்கு வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கீங்க, இப்போ கொடுப்பாரு பாருங்க வேலையில் ப்ரொமோஷனு, பெரிய லெவலில் கொண்டு போயிடுவார். வீடா வேலையா ரெண்டில் உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய யோகம் வருது. நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. தொழில் பண்ணுறவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. இனிமேல் வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம். ஏன் தொழிலை நீங்கள் அதிகமாக சொல்கிறீங்க? கண்டிப்பாக தொழில் ஸ்தானத்தை அவர் பார்க்குறாரு, அவ்வளோதான். தொழில் ஸ்தானத்தை அவர் பார்க்குறாரு, அதனால தொழிலை பண்ணுங்க. நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருவாரு. அவருடைய பார்வை பாருங்க உங்க ராசி மேல படுது, கண்டிப்பா தொழில ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த விஷயம், காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகுங்க. திருமணத்துல சூப்பரா இருக்கும். திருமண வாழ்க்கையில தடையே கிடையாது. பிடிச்ச பெண்ண காதல் திருமணம் 2 பேரும் திருமணம் சூப்பராக. வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் நிறைய கிடைக்கும். ஏன்னா அவர் 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் சரி, வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, ப்ரொமோஷனை அள்ளி கொடுத்தவர். எங்கே வேலை பார்த்தாலும் வேலை உத்தியோகத்துல பெரிய அளவுல நீங்க சாதிப்பீங்க பாருங்க. நல்ல ஒரு மாற்றம் வருது பாருங்க. திடீர் லாட்ரி யோகம் எடுத்துருங்க. பெருமை 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் லாட்ரி யோகம் உங்க ராசியை அவர் பார்ப்பதால் அதை விட சூப்பரான யோகத்தை லாட்ரி யோகத்தை அள்ளி கொடுக்கிறார். வெளிநாட்டை வெளியுள்ளவங்க அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய வேண்டாம். ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்க, எழுதுங்க, சூப்பரா இருக்கும் ரிசல்ட். எப்படி பார்த்தாலும் நீங்க அக்டோபர் மாசத்துக்குள்ள எழுதிருங்க, ரிசல்ட் நல்லா இருக்கும். ஏன்னா சூரிய பகவான் எப்படி பார்த்தாலும் சொந்த வீட்டில் வந்து ஆட்சி பலம் ஆயிடுவாரு. கண்டிப்பா வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அரசாங்கம் அரசியல் ரெண்டுமே சூப்பராக இருக்கும், பார்த்துக்குங்க. லாப வருமானம் நல்லா இருக்கும். மெயினாக இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை, மருத்துவ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் பிஸ்னஸ், ஐடிஎஸ் சம்மந்தப்பட்ட வேலை, எல்லாமே பட்டைய கலப்புங்க. தனுசு ராசிக்கு டைம் பக்காவாக இருக்குது பாருங்க. அதான் சொல்லலை, கெட்ட விஷயத்துக்கு நான் வரல, நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் தனுசு ராசி வரேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே கர்மா இருக்கும். அதை நம்ம எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும், பரிகாரம் நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் நிறைய விஷயத்தை கொடுத்துருக்காங்க. பொக்கிஷமாக ஜோதிடத்தில் கரெக்டாக மூவ் பண்ணுங்க, வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயமாக வரும். பெண்களுக்கு எல்லாமே வெற்றியாக வரும். நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை, இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. ஆசிரியர் வேலை நல்ல ஒரு அனுகூலம் வருது. இப்போ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்னங்க வரும்ல, 3 நட்சத்திரம் பிறந்தவங்க. எதுவுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேணாமே, பார்த்தவொடனே செய்யக்கூடிய மைண்ட் பவர் நிறைய இருக்குது. எப்படி எந்த வேலையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேணாம், பார்த்தவொடனே செய்யக்கூடிய பவர் இருக்கும். இப்போ சுப செலவு சுபகாரியம் குடும்பத்தில் கண்டிப்பாக உண்டு. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது, தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறது, அமைப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குது. பார்த்து சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பாக நடக்குங்க. ஆல்ரெடி வேலை மாறினீங்களா, தொழில் மாறினீங்களா, கண்டிப்பாக வீடு இட பூமி சொத்து சார்ந்த பிரச்சனை சரியாகும். பார்த்துங்க, நல்ல ஒரு மாற்றத்தை மூலத்தில் பிறந்தவங்க அழகாக அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து புராணத்தில் பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும்னு நிறைய சிந்திச்சு பேசக்கூடிய நபராக இருப்பீங்க. இப்போ லாப வருமான வேலை உத்தியோகம் தொழில் எல்லாமே சூப்பராக இருப்பாங்க. பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு லாப வருமானத்தில். கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் இனிமேல் நடக்குது பாருங்க உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்கள் வாழ்க்கையில் வருது பார்த்துங்க. ஏன்னா கடன் இல்லாமல் இருக்க மாட்டீங்க, பகை எல்லாம் நிறைய பிரச்சனை பார்த்துருப்பீங்க, பார்க்க மாட்டீங்க.
இப்போ வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போகிறதோ, வெளியூர் போகிறதோ, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ, தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ பக்காவாக இருக்கு பாருங்க. இந்த பூராடாசி பிறந்தவங்க கண்டிப்பாக தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. அடுத்து உத்திராடத்தில் பிறந்தவங்க எதுவுமே நீதி நேர்மை நல்ல ஒரு ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே இந்த உத்திராடத்தில் பிறந்தவங்க சூப்பராக இருக்கும். எது வந்தாலும் சரி உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றியாக வருது. உத்திராடத்தில் பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை வருது. வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே பக்காவாக அமையுது பார்த்துங்க. எது வந்தாலும் சரி தைரியத்தை மட்டும் விடாமல் முயற்சி பண்ணி பாருங்க, வெற்றி உங்கள் பக்கம் தேடி வரும். பூமி வாங்கக்கூடிய யோகமும் சூப்பராக இருக்கும், வண்டி வாங்கக்கூடிய யோகம் நல்லா இருக்கும், வாகனம் வாங்கக்கூடிய யோகம் நல்லா இருக்கும், படிப்புகளில் ஒரு மாற்றம் வரும், தொழிலில் ஒரு மாற்றம் வரும், பொதுமக்களுடைய சேவையில் மிகப்பெரிய வெற்றி வரும் பார்த்துங்க. வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர கால கிரக பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.